வேட்டையன் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது அதோட ட்ரெய்லரு, இந்த படம் எப்படி இருக்கும், ரசிகர்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க, அதே நேரத்துல இந்த கதை எந்த வடிவத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாசே ஞானவேல் அப்படிங்கிற டைரக்டர் பாத்தீங்கன்னா ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கு. அந்த படத்துல அவ்வளவு விதமான சமூக நீதி, சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதுல பொருத்திருப்பாரு. அதை தாண்டி இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுக்கும் போது எந்த மாதிரியான கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல விதமா யோசிக்கிறாங்க. ஆனா ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கான எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாம சாதாரண ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு. ஆனா 4 மொழிகள்ல வெளியிடுறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 மொழியோட முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெலுங்குல ராணா டகுபதி, மலையாளத்துல பாத்தீங்கன்னா நம்ம பகத் பசில், இன்னும் நிறைய பேர் முக்கியமான நடிகர்கள்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. ஆக ரஜினியை தாண்டி ஒரு ரசிகர் பட்டாளம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெய்லர்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல இசை பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள கேட்ட இசை தான். இதை தாண்டி படத்துல என்ன நிற்கும், ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா என்கவுண்டர். இந்த என்கவுண்டர் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத தான் படம் பேசுமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்படி என்கவுண்டர்னு வரும்போது இப்ப தாசே ஞானவேல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர். இப்ப நான் ஒரு பத்திரிகையில 2000 20 வருஷ காலத்துல இந்த என்கவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100கணக்கான என்கவுண்டர் இருக்கு. ஆனா சில என்கவுண்டர் மட்டும் மக்கள் கொண்டாடின என்கவுண்டர் எல்லாம் இருக்கு. இதுல எந்த என்கவுண்டரை பத்தி எடுக்க போறாங்களா இல்ல இந்த என்கவுண்டரை வேணாம்ங்கறத பத்தி சொல்ல போறாங்கிறது தான் நம்ம இப்ப சொல்ல வர வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 2010 ஒரு முக்கியமான ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சிய கடத்தி கொண்டு போய், அவங்க சிறுவர்கள் தான், கடத்து கொண்டு போய் சாக்கடையில முக்கி கொன்ன ஒரு சம்பவத்துல 2 குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளை மறுநாள் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தும் போது என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. இந்த என்கவுண்டரை பாத்தீங்கன்னா இறந்த குழந்தைகளோட பகுதியில் உள்ள மக்கள் வெடி வெடிச்சு அந்த என்கவுண்டரை கொண்டாடினாங்க. இப்படியான என்கவுண்டருக்கு என்ன மாதிரியான மதிப்பு இருக்கும்? ஒருவேளை அந்த சாயலை எடுக்க வராரா, இல்லனா நம்ம மருது பாண்டியரோட ஒரு விழாவில் ஆல்வின் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரர் பணியில இருக்கும் போது 2 ரவுடிகள் அந்த ஆல்வினை கொன்னுறாங்க. அந்த ஆல்வினை கொண்ட அந்த குற்றவாளியை நீதிமன்றத்திலிருந்து வரும்போது அவரை ஒரு என்கவுண்டர் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர் இதுல படம் பிடிக்க போறாங்களா, இல்ல வேளச்சேரியில வட மாநிலத்துக்காரங்க பேங்க் தொடர்ச்சியான கொள்ளையில இருந்து ஒரு 5 பேரை ஒரு வீட்டுல வச்சு என்கவுண்டர் செஞ்சாங்க. இந்த என்கவுண்டரை பத்தி பேச போறாங்க. அதாவது என்கவுண்டர் அப்படிங்கிறது இந்த படத்தோட கரு அப்படின்னு முடிவாயிருச்சு. எந்த மாதிரியான என்கவுண்டர் பேச போறாங்க? இதை தாண்டி வீரப்பனும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டு அவங்களை கொல்லும் போதும் அந்த பகுதி மக்கள் கொண்டாடினாங்க. இதையும் தாண்டி இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் விஷயத்துல திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணாங்க. இப்படி நிறைய என்கவுண்டர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இது எந்த என்கவுண்டர் ஒரு குறிப்பிட்ட என்கவுண்டரை கதையா எடுத்துக்கிட்டு அந்த கதையை சுத்தி வருதா, இல்லனா அந்த என்கவுண்டர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நீதிபதியை சுத்தி கதை வருதான்னு சொல்ல. எதுக்காக இந்த நீதிபதி அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஜெய் பீம்ல பாத்தீங்கன்னா நீதிபதி சந்துருவோட கதையை ஒத்து அப்படியே தான் அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்கவுண்டர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு நீதிபதிகள்ல முக்கியமான பரந்தாமன். இந்த பரந்தாமன் நிறைய நேரத்துல என்கவுண்டர் வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். பரந்தாமன் கேரக்டர்ல தான் நம்ம இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் நடிப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஐயம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூகங்க தான். இந்த யூகத்துக்கு விடை சொல்ல வேண்டியது படம் தான். அப்ப அவர் சுத்தி கதையை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தான். ரசிகர்களுக்கு அது எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இன்னைய ரசிகர்கள் இந்த மாதிரியான சூழல் எல்லாம் ரசிப்பாங்களான்னு தெரியல. ஆக என்கவுண்டர்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வேட்டையன் இருக்கும். இந்த வேட்டையன் ரசிகர்களை ரசிக்க வைக்கிறா இல்ல பொதுமக்களை ரசிக்க வைக்கிறா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.